इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. பிரபோத சுதாகரம் 95வது ஸ்லோகம். மாயா சித்தி பிரகரணம். இந்த பிரகரணத்துல மாயைங்கிறது என்ன, அது செய்யக்கூடிய வேலை என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். ஆத்மாவுக்கு இந்த ஒரு பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே இந்த மாயைதான். ஆக அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் அதுல இருந்து விடுபடுறதுக்கு நாம உபாயத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால முதல்ல இந்த பிரகரணத்தை சொல்றார். இதுக்கு முன்னாடி வைராக்கியம் சொல்லியாச்சு. வைராக்கியம் சொன்னதுக்கு அப்புறம் இதை சொன்னா நல்லா புரியும். அதுக்காக மாயா சித்தி பிரகரணம்னு இந்த பிரகரணம் ஆரம்பிச்சிருக்கு. 95வது ஸ்லோகம் நாம பார்ப்போம். சின்மாத்திர பரமாத்மா ஹி அபஷ்யத் ஆத்மானம் ஆத்மதயா அபவத் சஹ அஹன்னாமா தஸ்மாத் ஆசீத் பிதோ மூலம். இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு முன் என்ன இருந்ததுன்னு கேட்டா உபனிஷத் சொல்றது சதேகமேவ அத்விதீயம் ஆசி, சதேவ சௌமியதமக்ராசி ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்றது. அதாக பரமாத்மா மாத்திரம்தான் இருந்தாராம். அவர் எப்படி இருந்தார்? சின்மாத்திர பரமாத்மா, வெறும் சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்தார். சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்த அவரிடத்திலிருந்து எப்படி ஜெகத்து பறக்க முடியும்? சுத்த சைத்தன்யம் அப்படியே இருந்துருமே, எப்பவும் மாறாத ஒரு நிலை தானே சைத்தன்யம். அப்ப அதுல இருந்து எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்குதான் இந்த மாயைங்கிறதே வருது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்திலே பிரம்மத்திலேருந்து ஜெகத்து வரணும்னு சொன்னா பிரம்மம் எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுல மாற்றமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து எப்படி இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வரும்? நிச்சயமாக இந்த பிரம்மத்தோடு கூட ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு மகர்ஷிகள்லாம் ஆலோசனை பண்ணி பார்த்தாலும். அப்போ அந்த தியானத்துல இருக்கும்போது அதை தியானம் பண்ணிட்டு இருக்கிற காலத்திலே தே தியான யோகானுகதாக அபஷ்யன்னு தேவாத்ம சக்தியும் ஸ்வகுணயர் நிகூடாம். அந்த பரமாத்மாவுடைய ஒரு சக்தியை கண்டுபிடிச்சாலாம் தியானத்துல. அதுதான் மாயாங்கிறது. மாயாந்து பிரகிருதி வித்யா. அந்த மாயை தான் எல்லாம் பண்ணி விடுறது. அதனால அந்த பரமாத்மா அந்த சமயத்துல மாயிகமாக பார்த்தாராம். தன்னைத்தானே பார்த்தார், வேற எதுவும் இல்லை. தன்னைத்தானே பார்த்துட்டு ஆகணுமா. தானாகவே பார்க்கும்போது அடே நான் அப்படின்னு அவருக்கு ஒரு பாவம் ஏற்பட்டுதான். ஏதோ நான் இருக்கேனே நான் அப்படின்னு. அகம் அப்படின்னு சொன்னாராம். அகம்னா நான். அதனாலேயே அகம்னு பேரு வந்தது. உபனிஷத்து சொல்றது, பிருகதாரண்யக உபனிஷத்து. தஸ்மாத் அகன்னாமா அபவத். இதுதான் முதல்ல சிருஷ்டி ஆரம்பம். இந்த அகங்கிற பேரு கூட இல்லாத நிலையா இருந்தது சிருஷ்டிக்கு முன்னாடி. ஆரம்ப காலத்திலே நான் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துதான். அது வந்த உடனே நான் வந்துடுத்து. அதுல இருந்துதான் கிரமமாக எல்லாம் ஆரம்பிச்சு வரதான். தஸ்மாதாசி பிதோ மூலம். அதுல இருந்துதான் அதுக்கப்புறம் பிறந்ததெல்லாம் வித்தியாசமா இவ்வளவு பெரிய பேதங்கள் இருக்கே, எல்லாத்துக்கும் மூலம் அந்த நான்கிறது தானா. இன்னைக்கும் அப்படிதான். நான் அப்படிங்கிறது தான் நமக்கு பேதத்துக்கே மூலம். நான்னு நம்மளை பிரிச்சு சொல்லிட்டோம்னா பாக்கியெல்லாம் நம்மளை விட்டு பிரிச்சு விடுறது இல்லையா. பாக்கியெல்லாம் வேற, நான் தான் இதுதான். அப்ப பாக்கியெல்லாம் தனியா போயிட்டது வெளியில. ஆக நான் அப்படிங்கிறது தான் பேதத்துக்கு மூலமாக இருந்தது.
அடுத்த ஸ்லோகம். இது உபனிஷத்தை சொல்லக்கூடிய விஷயம், பிரகதாரண்யகத்துல இருக்கு. வேதைவ பாதி தஸ்மாத் பதிஷ்ட பத்னீ ச தௌ பவேதாம் வை தஸ்மாத் அயம் ஆகாஷः த்ரியைவ பரிபூர்யதே சததம். த்ரியைவன்னு இருக்கணும். இந்த இடத்துல ஒரு எழுத்து தப்பு இருக்கு. அகம் நாம அபவத்து அப்படிங்கிற இடத்துல உபனிஷத்து சொல்றது சோகமஸ்மி தியக்ரே வியாகரத்து. முதல்ல ஏதோ நான் இருக்கேன் அப்படின்னு முதல்ல சொன்னதான் அது. நான் இருக்கேன் அப்பனா அதுல இருந்து அதுக்கு நான். அதனாலதான் அதனுடைய பரம்பரையில வந்த நாமெல்லாம் கூட முதல்ல யாரு அப்படின்னு யாராவது கேட்டா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தன்னுடைய பேரை சொல்லுவோமா உபனிஷத்து சொல்றது. அது ஒரு பழக்கமா இயற்கையா வந்திருக்கு. யாரு எந்த வகையில எப்படி சொன்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் அப்பா அம்மா வச்ச பேரை சொல்லுவாளாம். ஆரம்பத்திலேயே சொல்லாம நான் ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் இது சொல்லுவாங்க. இது ரொம்ப காலம் தனியாவே இருந்தான். ஏன்னா வேற ஒண்ணுமே பிறக்கல, இதுதான் ஒண்ணு பிறந்திருக்கு. அப்ப என்ன ஆச்சா அதுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு கஷ்டமா இருந்ததுதான். தனியா இருக்க பிடிக்கல. உடனே அது என்ன பண்றது, நமக்கு கூட யாராவது இன்னொருத்தர் இருந்தா தேவையிலையே, சௌக்கியமா இருக்கலாமே, அவளோட பேசிண்டு அவளோட விவகாரம் பண்ணி. ஆனா எங்கேயிருந்து கொண்டு வருது இன்னொருத்தனை? என்ன பண்ணிட்டான், தன்னை தானே அது ரெண்டாக உடைச்சுண்டுதான். அது ஒரு சரீரம் தான் உண்டாயிருக்கு. இப்போ அந்த ஒரு சரீரத்தை அது ரெண்டா அப்படியே பாதியில விட்டுடுதான், வெட்டிதான். இந்த பருப்பெல்லாம் இருக்கோல்ல, அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கறது உபனிஷத்து. பருப்பு ரெண்டு பாகம் சேர்ந்து இப்படி ஒட்டின்னு இருக்கும். அதை அப்படியே உடைச்சுட்டாக்க ரெண்டா வரும். அந்த மாதிரி உடைச்சுடுத்தான் தன் ஸ்வரூபத்தை. உடைச்ச உடனே என்னாச்சு, வேதைவ பாதி தஸ்மாத் பதிஷ்ட பத்னீச்ச தௌ பவேதாம் வை. அதுல ஒண்ணு புருஷனாகவும் இன்னொன்னு ஸ்திரீயாகவும் ஆச்சு. ஆக தன்னையே ரெண்டாக பிளந்து பதியாகவும் பத்னியாகவும் அது ஆக்கி கொண்டது அப்படின்னா இங்க வருது. இதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. இப்ப இந்த பதி பத்னி இந்த ரெண்டு கொடுத்துனா இனிமே நமக்கு கவலை இல்லை. 3 வந்துடும், 4 வந்துடும், அதுலயே வந்துடும், கிரமமா எல்லாம் வந்துடும். பரிசா திருஷ்டியா இருக்கு. தஸ்மாத் அயம் ஆகாஷா ஸ்திரிய இவ பரிபூரியத்தே சததம். அதனாலதான் இந்த ஆகாசம், அதாவது ஒரு பாதின்னு சொன்னா ஒரு பாதி நியூனமா தானே இருக்கு, முழுஷாக லியோனம். இதை பூர்த்தி ஆக்கணும், பூர்ணமாக முழுஷாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்திரீயாலதான் அது பூர்த்திய அடையிறது, பூர்ணமாகிறது. அதனாலதான் விவாகம் பண்ணிட்டு மேற்கொண்டு கிரகஸ்தாசிரமத்துல புருஷன் இருக்கிறான். வெறும் புருஷன் இருந்தா அவன் பாதியான், பாதி ஆசாமி. அவன் விவாகம் பண்ணிட்டுட்டான்னா அவன் ஒரு முழு ஆசாமி ஆயிடுறான் அப்படிங்கிறத அங்க சொல்றது. தஸ்மாதயம் ஆகாஷா, இந்த வெறும் வெளியாக இருக்கான். அது இன்னொன்னு சேர்ந்ததுனால பூர்த்தி ஆகிறதான். ஸ்திரீயைவ பரிபூரியதே சததம். எப்போதுமே அப்படிதான். இது ஆயிடுச்சு. இனிமேல் 2 பேர் ஆயிட்டா. 2 பேர் ஆனதுக்கு அப்புறம் அவ என்ன சங்கல்பம் பண்றாங்கிறத சொல்றா. தோயமபீக்ஷாஞ்சக்ரே ததோ மனுஷ்யாக அஜாயந்த இதி உபனிஷதः பிராஹுஹு கயிதாம் பிரதி யாஜ்ஞவல்க்யோக்தியா. அந்த அந்த 2 ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை யோசிச்சுதான் விசாரம் பண்ணியது. விசாரம் பண்ணி நாம இப்படி 2 பேர் இருந்தா போறாது, மேற்கொண்டு இன்னும் நிறைய பேரை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனுஷர்களை உண்டாக்கினது. மனுஷியாக அஜாயந்த அப்படின்னு உபனிஷத்துகள் நமக்கு சொல்றது. இந்த விஷயத்தை யாஜ்ஞவல்கர் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சொல்ல. அதாவது இந்த விஷயம் பிருகதாரண்யகத்துல இருக்குன்னு அர்த்தம். பிருகதாரண்யக உபனிஷத்துல வருது. இரம் ஆனந்தானுபவாத் சுஷுப்திரிவ காபி அவஸ்தா அபூத் பரமாத்மனஸ்து தஸ்மாத் ஸ்வப்னவதேவ உத்திதா மாயா.
மாயையை பத்தி தானே சொல்லிட்டு வரேன்னு ஆரம்பிச்சார். நீங்க பாட்டுக்கு வேற எங்கேயோ போயிட்டேன்னு கேட்டா காரணமான மாயையை நிரூபணம் பண்ணணும். அதுக்காக மறுபடியும் வராரு. இந்த மாதிரி ஒரு நிலை வந்ததே, இதுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் உண்டானது அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி உள்ள நிலையிலே அந்த பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி இருந்துதான் ஒரு உபமானம் கொடுத்தா நமக்கு புரிஞ்சுக்கிறது சௌரியமா இருக்கும். உபமானங்கிறது இந்த மாதிரி அப்படின்னு உதாரணத்தை சொன்னோம்னா சௌக்கியமா இருக்குமா? சுஷுப்தின்னு நமக்கு தெரியுமானோ, ஜாகிரத் ஸ்வப்னா சுஷுப்தி அப்படின்னு. இந்த சுஷுப்தியில தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு சொப்பனங்கள்லாம் வராது. நம்ம மூச்சுட்டே இருக்க மாட்டோம், நல்ல தூக்கம். இந்த நல்ல தூக்கம்ங்கிறது நன்னாத்தான் இருக்கும், ஆனா ஒண்ணுமே தெரியாது. அப்படி உள்ள சுஷுப்தி ரிவ காபி அவஸ்தா, அந்த பிரளய காலத்துல ஆசீதிதம் தமோபூதம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஒண்ணும் தெரியல, வெளிச்சமாவது எட்டுவாது ஒண்ணும் இல்லை, அப்படி ஒண்ணு இருக்கு. நல்ல சுஷுப்தி மாதிரி ஒரு நிலை இருந்துதான், வெறும் ஆனந்த அனுபவம் இருந்தது. சுஷுப்தியில நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி அந்த ஆனந்த அனுபவத்தை விட்டா ஒண்ணும் தெரியலையா. சுஷுப்திரிவ காபி அவஸ்தா பூத். அதுக்கப்புறம் இந்த சுஷுப்தியில இருந்து வெளியில வந்தா இவனுக்கு சொப்பனம் மாதிரி வருமா. அந்த மாதிரி பரமாத்மனஸ்து தஸ்மாத் ஸ்வப்னவதேவ உச்சிதா மாயா. சுஷுப்தியில இருந்து இருக்கிறவன் இவன் முழிச்சுக்கணும்னு சொன்னா, முழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஸ்வப்னாவஸ்தைக்கு வந்துதான் ஜாகிரத அவஸ்தைக்கு வர முடியுமா. அதனால சுஷுப்தியிலேருந்து முழிச்சுண்டவன் ஜாகிரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ சொப்பனம் மாதிரி ஒண்ணு பார்த்துட்டு அப்புறம் அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு பிருகதாரண்யகை சொல்றது. அந்த விதத்திலே சுஷுப்தி நிலையில இருந்த இந்த பரமாத்மா, சுஷுப்தி மாதிரி இருந்த அந்த நிலையிலேருந்து மறுபடியும் சிருஷ்டிங்கிற நிலைக்கு வரத்துக்கு, சிரஷ்டாவாகிறதுக்கு முன்னாடி சொப்பனம் போல அதுல ஒரு மாயைன்னு ஒண்ணு உண்டானது. ஒண்ணு உத்திதா. அப்படி உண்டானதுன்னா உற்பத்தியானதுன்னு அர்த்தம் இல்லை, அப்படி ஒண்ணு கிளம்பிதான் மாயின்னு இருக்கிறது தான். அது சூக்ஷ்ம ரூபமா இருந்தது, தான் வேலையை ஆரம்பிச்சுடுச்சு. இதுதான் உத்திதா மாயா. அந்த மாயைங்கிறது எப்பேற்பட்டது? சதசத் விலக்ஷணாசௌ பரமாத்ம சதாஸ்ரயா அநாதிஹி சாச்ச குணத்ரய ரூபா சூதே சச்சராச்சரம் விஸ்வம் அசௌ. அந்த மாயையானது சத் அசத் விலக்ஷணா. சத்து அசத்து இது ரெண்டை காட்டிலும் ரெண்டையும் விட வேறானதான். சத்துன்னு சொல்றதுக்கு இல்ல, அசத்துன்னு. சத் அப்படின்னு சொன்னா சத்தியம்னு அர்த்தம், உண்மையானது. எது இல்லாம போகாதோ அது சத்து. பகவத்கீதையில அவர் சொல்றார், நாசத்தோ வித்யதே பாவகா நாபாவோ வித்யதே சதஹ. சத்துக்கு அபாவம் கிடையாது அப்படின்னு சத்துக்கு லட்சணம் சொல்றார். எது இல்லாம போகாதோ அதுதான் சத்து, அதுதான் இருக்குன்னு அதைத்தான் சொல்லலாமா. அதே மாதிரி எது இல்லையோ அது இருப்பதாக ஆகவே ஆகலாம். இல்லைன்னா இல்லதான், இருப்பது இருந்துட்டேதான் இருக்கும், இல்லாதது இல்லாமலே தான் இருக்கும். இது வேற விஷயம். இருக்கும் வஸ்து கூட இல்லாததாக இவனுக்கு ஒரு பிரம வரலாம், இல்லாத வஸ்து இருக்கிறதாக ஒரு பிரம வரலாம். இவனுக்கு பிரம வந்ததேங்கிறதுக்காக இல்லாதது இருப்பதாகவும் இருப்பது இல்லாததாகவும் ஆகிவிடாது. இவன் ரஜ்ஜுவ பாம்புன்னு பார்த்துட்டு இருக்காங்கிறதுக்காக அது பாம்புன்னு வச்சு சொல்லிட முடியுமா? பாம்பு அதுல வர முடியுமா? இல்லையா? இது ரஜ்ஜு இல்ல இது பாம்பு தான் இவன் அடிச்சு சொல்லலாம், அதுக்காக அந்த வஸ்துவை மாற்ற முடியாது. அதனால எது இருக்கோ அது இருக்கத்தான் இருக்கும், அது இல்லாம போகாது. கீதையில சொன்ன லட்சணம் சத்துக்கு அபாவம் கிடையாது. அப்படின்னா எது இல்லாம போகாதோ அது சத்துன்னு புரிஞ்சுக்கணும். எது இருக்குன்னு தெரிஞ்சாலும் இல்லாததோ அது இல்லாதது, அது அசத்துன்னு. இப்ப பாருங்க, இது ரெண்டுக்கும் உதாரணம் சொல்றோம். இப்போ உலகத்துல நாம பார்க்கக்கூடிய வஸ்துவை சத்துன்னு சொல்றதுக்கு இந்த லட்சணப்படி சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு காலத்துல இல்லாத போயிடுறது. எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் ஒரு சமயத்துல இல்லாம போயிடுறது. அப்ப எது இல்லாம போகாததோ அதுதானே சத்து. அப்பனா அது என்னதுன்னு சொன்னா ஆத்மான்னு சொல்லணும். அது சாஸ்திரத்தினால சொல்லி கொடுத்தாங்கன்னா நமக்கா தெரியாது. அப்ப சாஸ்திரம் ஆத்மஸ்வரூபத்தை
இதுதான் சத்து அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அது இல்லாம போறது இல்லையோ அதனால. அப்புறம் அசத்துனா என்ன, எது இல்லவே இல்லையோ அது வேணும்னா முயல் கொம்புன்னு சொல்லலாம். முயல் கொம்பு அப்படின்னு எதை சொல்றோமோ இது இல்லவே இல்லை, என்னைக்குமே இருக்க போறது இல்லை. ஆக இது என்னைக்குமே இருக்குன்னு ஆகாது. அதனால இது அசத். இது ரெண்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மாயைக்கு வருவோம். இந்த மாயை இருக்கே, இந்த மாயைய சத்துன்னு சொல்லலாமா அசத்துன்னு சொல்லலாமான்னு இருக்கு. சத்துன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது இல்லாம போகக்கூடியதாக இருக்கு. இந்த மாயை ஞானம் வந்துடுச்சுன்னா அப்புறம் இல்லை. ஞானிக்கு மாயை இல்லை. அப்ப இது எப்படி சத்துன்னு சொல்ல முடியும்? எது இல்லாம போகுமோ அதை எப்படி சத்துன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால இந்த மாயைங்கிறது சத் விலக்ஷணம். சத்தானது இல்லை, சத்த காட்டிலும் வேறானது. சரி, இது அசத்துன்னு சொல்லிடலாமான்னா, அசத்துன்னு சொன்னா இது இருக்குன்னு தெரியுறதே. அசத்துன்னு சொல்லக்கூடிய சசசிங்கம் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியுமோ? இருக்குன்னு தெரியுமா? அதுவும் இதுவோ இருக்குன்னு தெரியறதே, சத்தியமா தெரிஞ்சுட்டு இருக்கே. ஆகையால் இது அசத்துன்னு சொல்றதுக்கு இல்லை. அதனாலதான் சத் அசத்து ரெண்டுக்குமே வித்தியாசப்பட்டமானது. இது ரெண்டுலையும் சேராதே, தனியா இருக்கு. மூணாவது அது சதசத் விலக்ஷணாசௌ பரமாத்ம சதாஸ்ரயா. சதசத் விலக்ஷணம்னு சொன்னா அதுக்குதான் மித்தியன்னு பேர். மித்தியக்கு எப்பவுமே ஒரு சத்தியம் ஆதாரம் தேவை. ஆதாரம் இல்லாம பொய்யானது இருக்கவே முடியாது. பொய்யுக்கும் ஆதாரமா ஒரு சத்தியம் தேவைப்படுறது. இப்ப பொய்யான பாம்பு இவனுக்கு பிரமையில தெரியுதுன்னு சொன்னா அந்த இடத்துல நிஜமான கயறுன்னு ஒண்ணு இருக்கணும். கயறுன்னு ஒண்ணு இருந்தா தான் அது மேல இந்த பொய்யான பாம்பு தெரிய முடியும். பாம்பு தெரியும் போது சத்தியமா தெரியட்டும், ஆனா பொய்யான பாம்பு சத்தியமா தெரியணும்னா அங்க சத்தியமா ஏதோ ஒண்ணு இருக்கணும். அது மேலதான் இவனுக்கு இந்த பிரமம் ஆரோப்பம் ஏற்பட முடியும். அதே மாதிரி இந்த சதசத் விலட்சணமான மாயை இது இருக்கணும்னா, இது இருக்குன்னு தெரியணும்னா இதுக்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுறது. அது என்னதுன்னா பரமாத்ம சதாஸ்ரயா. இதுக்கு ஆசிரியமாக இருப்பது அந்த பரமாத்மா பரமார்த்த சத்து. அதுதான் ஆசிரியமாக இருக்கு. அப்புறம் இந்த மாயை எப்படி இருக்குன்னா அனாதிகி. இதுக்கு ஆதி கிடையாது. இது எப்போ பிறந்தது, எப்போ உற்பத்தி ஆச்சுன்னா உற்பத்தி எல்லாம் இல்லை, இது அனாதியா இருக்கு. அனந்தம்னு சொல்லல, ஏன்னா ஞானம் வந்தவனுக்கு இருக்காதேங்கிறதுனால அனந்தம்னு சொல்ல. சாச்ச குணத்ரய ரூபா. இந்த மாயையில 3 குணங்கள் இருக்கு. சத்வம் ரஜசு தமசு அப்படிங்கிற 3 குணங்கள் கொண்டதாக மாயை இருக்கிறது. அதனாலதான் அந்த மாயையிலேந்து வந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே 3 குணம் கொண்டதாகவே இருக்கு. இந்த 3 குணத்துல ஏதாவது ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும், ஒண்ணு பளிச்சுன்னு தெரியும், இன்னொன்னு மறைஞ்சு இருக்கும், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த 3 குணங்கள் இல்லாத, இதோட சம்மந்தப்படாத ஒரு வஸ்துவையும் நம்ம உலகத்துல பார்க்க முடியாது. பூலோகம் மாத்திரம் இல்ல, திவி தேவேஷுவா புனகா அப்படின்னு கீதையில சொல்ற. நீங்க சொர்க்கலோகத்துக்கு போனாலும் பிரம்மலோகத்துக்கு போனாலும் இந்த 3 குணங்கள் இல்லாத ஒரு வஸ்துவை காண முடியாது. 3 குணங்கள் இல்லாத வஸ்துன்னு சொன்னா ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அதை தவிர்த்து பாக்கி எல்லாமே இந்த மாயா காரியமாக இருந்துட்டு, மாயை எப்படி 3 குணங்களாக இருக்கோ அதே மாதிரி தன்னுடைய குட்டிகள் 3 குணமாக இருக்கும்படியா பண்ணியிருக்கு. அதான் சொல்ற சூதே சச்சராச்சரம் விஸ்வம். இந்த லோகத்துல ஜகத்துல, இந்த லோகம் இல்ல சர்வ ஜெகத்தையும், சராச்சர ஜகத்து, சரம் அச்சரம், ஸ்தாவரம் ஜங்கமம், நடக்கக்கூடியது நடக்காதது, ஜங்கம்னு சொன்னா நடக்கக்கூடியது, ஸ்தாவரம்னு சொன்னா மரம், அதெல்லாம் நடக்காது. இது எல்லாத்தையும் அந்த மாயையானது உற்பத்தி பண்ணி கொடுக்கறது பரமாத்மாவில இருந்துட்டு. ஆக மாயை உற்பத்தி பண்ணாலும் பேரு பரமாத்மாவுக்கு வந்து விடுறது. பரமாத்மா தான் ஜெகத்காரணம் அப்படின்னு. மாயா தாவத் அதிருஷ்யா திருஷ்யம் காரியம் கதம் ஜனயேத். ஒரு கேள்வி. தந்துபிஹி அதிருஷ்ய ரூபைஹி பட்டோத்திர திருஷ்யா கதம் பவதி. கேள்விக்கு கேள்வியே சில சமயம் பதிலாக ஆயிடும். அதுல
ஒரு கேள்வி, மாயை யாருக்காவது கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். தெரியாது, மாயை பார்க்க முடியாது. மாயா தாவத் அதிருஷ்யா, எதை கண்ணால பார்க்க முடியுமோ அது திருஷ்யம்னு அதை சொல்லுவோம். கண்ணால பார்க்க முடியாததை அதிருஷ்யம்னு சொல்லுவோம். இந்த பரமாத்மாவுடைய மாயைய நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறதுனாலே அதிருஷ்யம்னு சொல்ல முடியா இருக்கு. அப்ப மாயைங்கிறது அதிருஷ்யமாக இருந்தால் அதனுடைய காரியம் எப்படி திருஷ்யமாக ஆக முடியும்? அது அதிருஷ்யம்னா அதனுடைய காரியம் அப்படியே தானே இருந்தாங்கன்னா. ஆனா காரியம் அப்படி இல்லை. நாம பார்க்கக்கூடிய உலகம் இருக்கே, நமக்கு பார்க்கிறோமே, அப்ப திருஷ்யமானா இருக்குது. அப்ப திருஷ்யமாக இருக்கக்கூடிய இந்த காரியம் உலகத்தை திருஷ்யமாக இல்லாத மாயையானது எப்படி உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம். இது கேள்வி. பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? தந்துபிஹி அதிருஷ்ய ரூபைஹி பட்டோத்திர திருஷ்ய கதம் பவதி. நல்ல நூல்னால தானே, பட்டம்னா வஸ்திரத்தை நெய்யறான், வேஷ்டி நெய்யறான்னு வச்சுக்கோம். நல்ல மெல்லிஷா இருக்கக்கூடிய நூல்களை வச்சு அவன் வேஷ்டி தயார் பண்றான்னு வச்சுக்கோ. இந்த மெல்லிஷா இருக்கக்கூடிய நூல்கள்லாம் கொஞ்சம் தூரமா வச்சுட்டு பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாது, தனித்தனியா பார்த்தோம்னா அது தெரியாது. ஆனா மொத்தமா இருந்தா தெரியும். தனித்தனியா பார்த்தா இருட்டுல கொஞ்சம் மந்தாந்தகாரத்துல இருக்கிறதே தெரியாது. ஆனா அந்த தந்துக்களை சேர்த்து ஒரு பட்டத்தை தயார் பண்றானே, அது எப்படி திருஷ்யமாறுது? ஆகலாம். அதனால அதிருஷ்யத்திலேருந்து ஒரு திருஷ்யம் உண்டாகலாம், அதனை நம்பலாம் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. இதே மாதிரி கேள்வி சாந்தோக்கிய உபனிஷத்துல ஸ்வேத கேத்துவுக்கு மனசுல ஏற்படுறது. என்ன பாக்குறான், அங்க ஸ்வேத கேத்துவுக்கு அவ அப்பா உபதேசம் பண்ணக்கூடிய இடம். அவ அப்பா ஒவ்வொரு தடவும் உபதேசம் பண்றச்ச அவனுக்கு புதுசா ஏதாவது சந்தேகம் வந்துடும். அந்த ஸ்வேத கேத்து தனக்கு சந்தேகம் வந்ததுன்னு சொல்ல மாட்டான், சந்தேகமா இருக்குன்னு சொல்ல மாட்டான், இந்த சந்தேகம்னு சொல்ல மாட்டான். 100 தடவை சொல்லிக் கொடுக்கலேன் அப்படிம்பான். அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். 100 தடவை சொல்லிக் கொடுங்க. பூய ஏவமா பகவான் விஜ்ஞாபயத்விதி, 100 தடவை சொல்லிக் கொடுங்க அப்படின்னா சரிதான், இவனுக்கு புரியல அப்படின்னு திருப்பி சொல்லித்தரேன்பா அப்படின்னு சொல்லி தருவார். ஆனா இந்த தடவை இப்ப சொல்லி தரத அதே அப்படியே சொன்னார்னா திரும்பி புரியாமலே இருந்துடும். போன தடவை சொன்னது புரியலேன்னு சொன்னா அதே மறுபடியும் சொன்னா என்னது புரிய போறது? அதனால அவன் மனசுல என்ன இருக்கு, பிரதிபந்தகம் என்ன சந்தேகம் இருக்குங்கிறத அப்பா ஊகிச்சுண்டு அந்த சந்தேகம் நிவர்த்தியாகும்படியாக அவர் ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து அப்புறம் அதே விஷயத்தை சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி இந்த சத்து பரமாத்மா அங்கேயும் சதேவ சோமேத மக்ராசீத்து தான் ஆரம்பிக்கிறது. அந்த ஆரம்பிக்கிறச்ச சத்ஸ்வரூபத்தை வர்ணனம் பண்ணும்போது பரமசூக்ஷ்மமா வர்ணிச்சு விட்டார். அந்த பரமாத்மா ஸ்வரூபம் அப்படி இருக்குன்னு. அப்புறம் அதுல இருந்து இந்த உலகம் வந்ததுன்னு சொன்னா இவனால நம்பவே முடியல. அதனால இவன் மறுபடியும் சொல்லிவிட்டான், 100 தடவை சொல்லுங்க. உடனே அவர் பார்த்தார், சரி உனக்கு நான் ஒரு காரியம் பண்ணி காமிக்கிறேன், அதை பண்ணு, அப்புறம் நீ நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான், அங்க எதிர்த்தா போல பெரிய ஆலமரம் வருதுதான். ஆலமரம்னா பிரிஷா வளரும், அது பெரிய பிரம்மாண்டமா வளரக்கூடிய ஆலமரம். ஏன்பா எதிர்த்தா போல ஆலமரம் இருக்கே, பெருசா இருக்கே, மகான் நெக்ரோதா, தெரியுதா உனக்கு? என்ன நன்னா தெரியுது அப்படின்னு போய் அந்த ஆல மரத்திலேருந்து அதனுடைய ஒரே ஒரு பழத்தை கொண்டு வாங்க. நெக்ரோத பலம் அதாஹரேதி, இந்த ஆலமரத்திலேருந்து ஒரே ஒரு காய் எடுத்துட்டு வாங்க. சரிதான் கொண்டு கொடுத்தான். கொண்டு வந்த அந்த ஒரே ஒரு காய இவர் சொன்னார், உடைங்கிறார். ஹிந்தீதி. சரி அவர் சொல்லிட்டார், நம்ம கேட்க வேண்டியது. அதை ஒரு உடைச்சுட்டான். ஒரு கல்லால் தட்டினா உடஞ்சு பிடிச்சு. உடைஞ்ச உடனே இதுல என்னப்பா நீ பாக்குற அப்படின்னா, உடைச்சுட்டிய அதுக்குள்ள என்ன தெரியுதுன்னா, உடனே அவன் சொன்னா, பொடியா நிறைய விதைகள் பீஜங்கள் தெரியுது, தானான்னு சொல்லியிருக்க. ஆனா பீஜங்கள் தெரியுது. சரி அந்த விரையில இருந்து ஒரே ஒரு விரையெடு, அதை உடைச்சு பாரு.
அதை உடைச்ச உடனே ஒண்ணுமே தெரியல. இப்ப என்ன பாக்குறேன்னா, உடைச்சுட்டேன், பொடியா கொடுத்து அதுல ஒண்ணுமே என்னால பார்க்க முடியல. அப்ப சொல்றார், இது பாரு, இந்த ஆலமரம் இவ்வளவு பெருசா வந்திருக்கே, இது இந்த விதைக்குள்ள இருந்து தான்பா வந்திருக்கு. இந்த விதையே ஆலமரமா மாறல, இதுக்குள்ள உள்ள சக்தியில இருந்துதான் இவ்வளவு பெருசா முளைச்சிருக்கு. எத்தனூண்டுல இருந்து எவ்வளவு பெரிய ஆலமரம் வந்திருக்கு, நீ நம்ப முடியுமா? எங்கேயாவது இந்த இத்தினூண்டு விரையில இருந்தா இவ்வளவு பெரிய மரம் வருது அப்படின்னா நீ ஆச்சரியப்படுவ. ஆனா உண்மை அதுதான். இந்த ஆலமரம் அதுவும் இதே மாதிரி ஒரு விதைக்குள்ளேந்து வந்துதான் இவ்வளவு பெருச மகான் நெக்ரோத திஷ்டதி. முதல்ல நம்புன்னு சொன்னத்தை நம்பினாதான் புரியும். நம்ப மாட்டேன்னு நீ அடம் பிடிச்சேன்னா உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி கொடுத்து, இதே மாதிரிதான் அந்த ஆத்மஸ்வரூபம் பரமசூக்ஷமம். அது கண்ணுக்கு தெரிகிற விஷயம் கிடையாது. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய பிரபஞ்சங்கள்லாம் அது பெருசா வருது, அது நமக்கு நல்லா ஸ்தூலமா தெரிகிறது, கண்ணுக்கு நல்லா தெரிகிறது அப்படின்னு அங்க சொல்லியிருக்கா. இதே பதில். அப்போ அதே இங்க வச்சுக்கலாம். கேள்வி என்ன? மாயைங்கிறது திருஷ்யமாக இல்லையே, அதுல இருந்து திருஷ்யமான இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாகும் அப்படின்னு சந்தேகம். பதில் என்ன? அதை கூட சொல்லலாம். இப்ப இவர் சொன்னது தந்துகள்லாம் ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால தெரியாம இருந்தாலும் அதனால நெய்யப்பட்ட பட்டமானது, வஸ்திரமானது திருஷ்யமாக வரலையா அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதுக்கு அதை கூட உதாரணமா எடுத்துக்கலாம். ஸ்ருதி சொல்லி கொடுத்தது. இத்தனூண்டு ஒரு ஆலமரத்தினுடைய பீஜத்திலேருந்து இவ்வளவு பெரிய ஆலமரம் எப்படி வந்ததுன்னு கேட்பியா? அது பரம சுத்தமா இருக்கு, அதை உடைச்சா ஒண்ணும் தெரியல, உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே தெரியலேன்னுட்டான். அப்ப அந்த ஒண்ணும் தெரியலேன்னு சொன்ன அந்த விஷயத்துல இருந்து எவ்வளவு பெருசா வந்துருத்து மரம். இப்ப அதே மாதிரிதான் உனக்கு திருஷ்யமாக மாயை இல்லாத போனாலும் கூட அதனுடைய காரியமானது இவ்வளவு பெருசா திருஷ்யமாக வரலாம். இதை நீ நம்பு. அங்க சொல்ற ஸ்ரத்தஸ்வசோம்யேதி, முதல்ல நம்புப்பா, அப்பதான் உனக்கு புரியும். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா சொல்லி கேட்டு கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. 100 ஸ்லோகம் ஆயிடுச்சு, நம்ம இதோட வச்சுப்போம்.